Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்காக அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட மேடையை காவல்துறையினர் அகற்றியதால் அதிமுகவினர் போலீசாருடன் வாக்குவாதம் செய்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ் விவரங்களை வழங்கலாம். கடந்த சில நாட்களாக திமுக அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் ஆபாசமாகவும் சைவம் வைணவம் குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக கூறி தமிழகம் முழுவதும் நாளுக்கு நாள் பல்வேறு அமைப்பினர் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் திமுக தலைவர் அவரை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து பொறுப்பு நீக்கம் செய்த நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மாவட்ட மகளிர் அணி சார்பில் இன்று காலை சரியாக 9:30 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கட்சி நிர்வாகிகளும் ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராக இருந்தனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் மேடை அமைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கிடையாது என்று கூறியதால் காவல்துறை தரப்பில் மேடையை அகற்ற முயன்றதாக அங்கு கூடியிருந்த அதிமுகவினர் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது பதட்டம் நிலவி காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் மேடையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கியதால் அதிமுக மாவட்ட மகளிர் அணி சார்பில் மீண்டும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பியும் பொன்முடியின் உருவப்படத்தை விளக்கமாட்டால் அடித்தும் அதிமுகவினர் எதிர்ப்பை காட்டினர். அதனைத் தொடர்ந்து திமுக அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். நன்றி பிரகாஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.